நான் இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, ரெஜிஸ்டர்ட் பிஹேவியர் டெக்னீஷியன், காக்னிட்டிவ் பிஹேவியர் டெக்னீஷியன் ஃபார் ஆட்டிசம் அந்த தெரப்பிஸ்ட்டாக இருக்கேங்க. நம்ம இந்தியாவில் வந்து ஆக்குபேஷனல் தெரப்பின்னு சொல்கிறோம்ல ஆட்டிசம்க்கு, அதே மாதிரி யூஎஸ்ஏல வந்து அது ஏபிஏ தெரப்பின்னு சொல்லுவாங்க, அப்ளைடு பிஹேவியர் அனாலிசிஸ் அப்படின்னு. ஓகே, ஃபஸ்ட்டு ஆட்டிசம்னா என்னன்னு பார்க்கலாம். ஒரு வயசுக்குள்ளே ஒரு குழந்தை வந்து பேச ஆரம்பிக்கணும். 1.5 வயசு 2 வயசு ஆனதுக்கப்புறம் இவ்வளோ வேர்ட்ஸ் பேசணுங்கிற அளவுக்கு வந்து குறைவாக பேசாமையோ இல்லை ரொம்ப கம்மியாக வந்து பேசியோ நம்ம கூப்பிடுறதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் இல்லாமல் இருந்ததுனாலோ இல்லை ஒரு குழந்தை வந்து இப்போ பசங்க மோஸ்ட்லி வந்து குறும்பாக இருப்பாங்க, ஓடிக்கிட்டே இருப்பாங்க ஒரு இடத்துல. அப்படி ஜென்ரலாக பசங்க குறும்பாக இருக்கிறத தாண்டி ரொம்ப நம்மளால் வந்து எனர்ஜி கொடுத்து கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு ஹைப்பராக இருக்கும்போது நம்ம வந்து ஆட்டிசம் ஆர் ஏடிஹெச்டின்னு சொல்கிறோம். ஏடிஹெச்டி அப்படிங்கிறது வந்து இந்த பேசாமல் ரொம்ப அமைதியாக அதிகம் வேர்ட்ஸ் கம்யூனிகேஷன் இல்லாமல் இருக்கிறது வந்து ஏடிஹெச்டி ஒரு டைப்பு. ஆட்டிசம் அப்படிங்கிறது வந்து மோஸ்ட்லி கொஞ்சம் ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பாங்க. பேசுறது பிரச்சனை இருந்தாலும் இருக்கலாம், இல்லை இல்லாமல் இருக்கலாம். மெயின்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆட்டிசம் இஸ் ஸ்பெக்ட்ரம். ஸ்பெக்ட்ரம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு இப்போ தலைவலி சளி காய்ச்சல் மாதிரி இப்போ நம்ம வந்து ஒரு சிம்டம் கொடுத்து அதை வந்து பின் பாயிண்ட் பண்ண முடியாது. இப்போ ஃப்ளூ அப்படின்னா நம்மளுக்கு த்ரோட் பெயின் இருக்கும், சளி இருக்கும், அந்த மாதிரி வந்து இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருந்தால் இது ஃப்ளூ அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆட்டிசமில் வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் சிம்டம்ஸ் இருக்கும். அதை வந்து ஒரு கண்டிஷனாக தான் சொல்ல முடியும். அந்த சிம்டம்ஸ் வந்து ஒரு குழந்தைக்கு ஒரு 4 சிம்டம் இருக்கலாம், இன்னொரு குழந்தைக்கு அந்த சிம்டம்ஸ் வேறு மாதிரி கூட இருக்கலாம். ஸோ இட்ஸ் அ வைட் ஸ்பெக்ட்ரம். ஏடிஹெச்டி, ஆட்டிசம், இந்த மாதிரி ஆஸ்பர்கர்ஸ்ன்ட்டு ஒன்று இருக்குது. இது எல்லாமே வந்து டெவலப்மெண்டல் டிஸார்டர். இதை ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ் பார்த்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி நோட்டீஸ் பண்ணதுக்கப்புறம் பீடியாட்ரிஷியன்ட்ட கூட்டிகிட்டு போய் டெவலப்மெண்டல் பீடியாட்ரிஷியன் ஆர் இவங்க வந்து அதை டயக்னோஸ் பண்ணுவாங்க. டயக்னோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன ட்ரீட்மெண்ட் அதுக்கு இருக்குது அப்படின்னா, பேசாமல் இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து ஸ்பீச் தெரப்பி அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. இப்போ நான் பண்ணுறது வந்து ஏபிஏ தெரப்பி. இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பிஹேவியர் இன்டர்வென்ஷன் பிளான் ஒவ்வொரு குழந்தைக்கும் வந்து எழுதுவாங்க. அது என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போது ஒரு ஆட்டிசம் குழந்தை வந்து ஒரு பர்டிகுலர் விஷயங்களை இப்போது ஜம்பிங் பண்ணுற ஒரு விஷயத்த வந்து அதிகமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். எந்நேரமும் ஜம்பிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து எப்படி குறைக்கிறது, இந்த பிஹேவியர் வந்து நம்ம குறைக்கணும்னு நினைக்கிறோம். அப்போது வந்து அதுக்கு டேட்டா எடுப்பாங்க. இப்போ என்ன மாதிரி வந்து பிஹேவியர் தெரபிஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க என்னென்ன பிஹேவியர் பண்ணுறாங்க, அவங்கக்கிட்ட என்னென்ன இம்ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு, எதாவது குறைக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு அதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு அதுக்கு எவ்ரி டே அவங்கள வந்து டேட்டா எடுக்கிறது மட்டும் இல்லை, அவங்கள அந்த பிஹேவியரை வந்து பண்ண வைக்காமல் தடுக்கிறதும் சரி, அதே மாதிரி நல்ல பிஹேவியர்ஸை வந்து உண்டு பண்ணுறதும் சரி, இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் ஆட்டிசமோ ஏடிஹெச்டியோ வந்து க்யூரபிள் கிடையாது. இது வந்து ஒரு கண்டிஷனாக இருக்கிறதுனால இதில் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட், அதாவது அவங்க டெய்லி லைஃப் ஸ்டைலில் வந்து பேரண்ட்ஸால் அது பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து எப்படி பண்ணுறது, இதுவே நிறைய பேரண்ட்ஸ் வந்து பிஹேவியர் தெரப்பியும் படிக்கிறாங்க. அது அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஆனால் இது ப்ராப்பராக வந்து ஒரு டீம் இருப்பாங்க. இப்போ யூஎஸில் வந்து இது எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு 2 சூப்பர்வைசர்ஸ் 3 ஆர்பிடிஸ் வந்து இருப்பாங்க. ஒரு டீமாக செயல்படுறதுனால இது வந்து இயர்ஸ் கணக்கில் இப்படி போயிட்டே இருக்கும். இது பேரண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி வேலை பார்த்துட்டு இருக்கிறதுனால இது அவங்களால வந்து கண்டினியூஸாக பண்ண முடியாது. அதனால தான் ஆக்குபேஷனல் தெரப்பி, பிஹேவியர் தெரப்பி, இந்த மாதிரி தெரப்பீஸில் வந்து அவங்களுக்கு அந்த மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் கொடுப்பாங்க. ஸ்பீச் தெரப்பியும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஆனால் வந்து ஒவ்வொரு நாளும் அவங்களோட ஸ்பீச் வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு. இது இல்லாமல் ஆயுர்வேதிக் தெரப்பீஸ், இப்போ நான் சித்தா டாக்டராக இருக்கிறதுனால நாங்கள் காலேஜில் இருக்கும்போது டெவலப்மெண்டல் டிஸார்டருக்கு வந்து அவங்க பேசுகிறதுக்கு வந்து ஒரு ஆயில் வந்து அப்ளை பண்ணுவோம். அண்ட தைலம்னு ஒரு ஆயில் வந்து அவங்க மவுத்தில் வந்து அப்ளை பண்ணுறது மூலமாக அது வந்து பேசுகிறதுக்கு அவங்களுக்கு அந்த நாக்கு சுழல்றதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி தப்பலம்னு சொல்கிற அந்த தலையில் ஆயில் வச்சு இது பண்ணுறது, உடம்புக்கு வந்து மசாஜ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறையா ஆல்டர்னேட்டிவ் மெத்தட்ஸும் இருக்குது. இதில் பேரண்ட்ஸ் வந்து எது ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக வந்து யூஎஸில் இருக்கிறவங்களா இருந்தால் இப்போ இந்தியாவிலையும் எல்லா கண்ட்ரீஸ்லையுமே வந்து ஆட்டிசம் இன்சிடென்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் வந்து ப்ராப்பரான பேரண்ட்ஸுக்கு வந்து அதை எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு தெரியணும். இப்போ அவங்க பேரண்ட்ஸ் வந்து அந்த புதுசாக அவங்களுக்கு வந்து இப்போ ஃபஸ்ட்டு கிட்டாக இருக்காங்க, அவங்களுக்கு ஆட்டிசம் அப்படின்னா அவங்களுக்கு எப்படி அடுத்த ஸ்டெப் அதில் போகிறது அப்படின்றது வந்து தெரியாது. ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து டயக்னோசிஸ். Second step வந்து what are the therapies is included in the insurance or what are the therapies that you need to give it for the kid. மெயின்லி வந்து இப்போ நீங்கள் யூஎஸ்ஆர் இருந்தீங்கன்னா ஏபிஏ தெரப்பி, ஸ்பீச் தெரப்பி மெயின்.
இந்தியாவாக இருந்தீங்கன்னா ஆக்குபேஷனல் தெரப்பி அந்த மாதிரி என்ன இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ஸோ இதை வந்து நீங்கள் நிறைய கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி ஆர்டிஸ்டிக் பேரண்ட்ஸ் கிட்டேருந்து வருது. நான் இன்ஸ்டாகிராமில் வந்து ஹோம் ரெமடிஸ் சொல்லும்போது இந்த வீடியோவை வந்து நீங்கள் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் கனடா, யூஎஸ்ஏயில் இருக்கிற ஸ்டேட்ஸ்லேருந்து நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இதை உங்களோட ஆர்டிஸ்டிக் கிட்ஸ் இருக்கிற பேரண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இதை வந்து நம்ம சீரியஸாக கூட எடுத்துகிட்டு போகலாம். ஐ மீன் எப்படின்னா ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் மாதிரி நீங்கள் கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு வந்து நான் பிஹேவியர் தெரப்பிலையும் சரி, சித்தா இதில் என்னென்ன ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் எப்படி இதை அப்ரோச் பண்ணணும், என்னென்ன மாதிரி நீங்கள் கொண்டு போகணுங்கிறது வந்து பேரண்டல் இன்டர்வென்ஷன் என்ன, இதில் நிறைய டாபிக்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர் செஷன்ஸ் மூலமாக வந்து கைட் பண்ணுறேன். அது வந்து லாங் வீடியோவாக போடணும், அதனால் நம்ம இதை சீரியஸாக கூட கொண்டு போகலாம். நான் ஒர்க் பண்ணுற கம்பெனி வந்து கேடியன். இதில் நாங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போது சாதாரணமாக நம்ம வீட்டில் பண்ணுற மாதிரி தான். இப்போ நம்ம குழந்தை வந்து ஏதாவது வந்து ஐஸ்கிரீம் கேட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம், நீ இந்த டைம் எக்ஸாமில் வந்து ஃபஸ்ட் மார்க்கு இப்போ வாங்கி காமி, நான் உனக்கு ஐஸ்கிரீம் தரேன். அப்போது அந்த ஐஸ்கிரீமுங்கிறது வந்து ஒரு ப்ரைஸ் மாதிரி இல்லையா? இந்த ப்ரைஸ் மாதிரி கொடுக்கறது வந்து பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்னு சொல்லுவோம் நாங்கள் பிஹேவியர் தெரப்பியில். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் கடைசியாக அவங்க அதை பண்ணி முடிக்கும்போது அந்த விஷயம் அவங்களுக்கு கிடைக்குன்ற எக்ஸ்பெக்டேஷனை ஃபஸ்ட்டு செட் பண்ணி அவங்கள அந்த ஒரு விஷயத்துக்காக ஒர்க் ஆன் பண்ண வைக்கிறது. இப்போ இந்த 10 வேலையை நீ செஞ்சு முடிச்சின்னா, இந்த 10 கொஸ்டினுக்கு நீ ஆன்சர் பண்ணீங்கன்னா கடைசியாக உனக்கு ஒரு ஸ்டிக்கர் கிடைக்கும் அப்படின்னு சொன்னோன்னா அந்த ஸ்டிக்கருக்காகவே அந்த குழந்தை அதை செய்யும் இல்லையா? ஆனால் அதை செய்ய வைக்கிறது தான் இந்த பிஹேவியர் தெரபிஸ்டோட வேலை. அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க பண்ணும்போது அவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, அவங்களுக்கு பண்ணணும்னு தோணும், ஆனால் அவங்களுடைய மைண்ட் செட் அதுக்கு வந்து ஒத்துக்காது. அவங்களுக்கு உடனே எந்திரிச்சு ஓடணும், எந்திரிச்சு ஜம்ப் பண்ணணும், நான் இப்போவே வந்து இதை பண்ண வைக்காமல் இவங்களை வந்து ஏமாற்றணும், இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு மைண்டில் வந்து நிறைய ஓடிக்கிட்டு இருக்கும். இதில் வந்து முக்கியமாக ஆர்பிடிஸ், சூப்பர்வைசர்ஸ், பேரண்ட்ஸ், சொசைட்டி, பக்கத்தில் இருக்கிற நெய்பர்ஸ், இவங்க எல்லாருமே புரிதல் வந்து ரொம்ப அவசியம். எப்படிப்பட்ட புரிதல் தெரியுமா? இப்போ நான் வந்து 2 வருஷமாக இதில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த குழந்தைங்களுடைய ஷூஸ்லேருந்து நான் இருந்து பார்க்கும்போது, இப்போ ஒருத்தவங்க வந்து என்கிட்ட ஒரு விஷயத்த செய்ய சொல்கிறாங்க, ஆனால் நான் வந்து என்னுடைய மைண்ட் செட் வந்து என்னை வேற ஒரு விஷயம் செய்ய சொல்லுது அப்படின்னா, நான் 2 விஷயத்துக்கு கான்சென்ட்ரேட் பண்ணணும். அது ரொம்ப கஷ்டம் இல்லையா? அப்போது அவங்களுக்கு இன்னும் அதிகமான அக்செப்டன்ஸு பேரண்ட்ஸ் கிட்ட இருந்தும் இந்த சொசைட்டி கிட்ட இருந்தும் வரணும். சொசைட்டிக்கு நான் வைக்கிற ஒரு பெரிய ரெக்வஸ்ட் என்னென்னா, ஆட்டிசம் இருக்கிற அந்த பேரண்ட்ஸ் வந்து அந்த ஆட்டிஸ்டிக் கிட்ஸை வெளியே கூட்டிகிட்டு வரும்போது அவங்கள வித்தியாசமாக பார்க்காதீங்க. இன்னும் பெட்டர் சொல்லப்போனால் அவங்கள வந்து ஐ கான்டாக்ட் பண்ணாமல் அவங்களோட ஸ்பேஸில் விட்டுருங்க. நீங்கள் வேறு மாதிரி பார்த்தாலோ அவங்க ஆல்ரெடி கோ த்ரூ பண்ணுறதுல வந்து அது அவங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகும். இது வந்து நீங்கள் இந்த அக்செப்டன்ஸ் வந்து ஆஸ் அ கம்யூனிட்டியாக இவங்களும் வந்து நம்மள மாதிரி தான், ஆர்டிஸ்டிக் கிட்ஸும் அவங்களோட பேரண்ட்ஸும் எல்லா வகையிலும் வந்து நம்மள மாதிரியே நார்மலாகவும் ரெஸ்பெக்டோடையும் லவ்வோடையும் ட்ரீட் பண்ண தகுதியானவங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் சொசைட்டியாக புரிஞ்சுக்கணும். அப்போ தான் இந்த அவேர்னஸ் வந்து இன்னும் அதிகமாக வரும். இது ரொம்ப தேவைங்க. இப்போ நான் யூஎஸில் இருக்கிற இந்த ஆர்டிஸ்டிக் கம்யூனிட்டி இதில் பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த சொசைட்டிகிட்ட இருந்து கிடைக்கிற அக்செப்டன்ஸும் லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. இதில் ஒவ்வொரு எவ்ரிடே லைஃப் வந்து உங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். இன்னும் பார்க்க போனீங்கன்னா இதில் வந்து அந்த கிட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரீமாக சம்டைம்ஸ் வந்து ரொம்ப ஒரு சயின்டிஸ்டுக்கு இருக்கிற மூளையோடு அவங்க இருப்பாங்க. அதை நர்ச்சர் பண்ணி அவங்க கொண்டு வந்தோம்னா அவங்க இன்னும் வேற லெவலில் கூட வந்து சாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆர்டிஸ்டிக் கிட்ஸ் வந்து ஒரு நார்மலாக ஒரு கிட்டுக்கு இருக்கிறத விட ஒரு வரைகிற டேலண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை ஃபைன் பண்ண வேண்டியது அந்த குழந்தைக்கு இருக்கிற அந்த பிஹேவியர் டீமும் அந்த பேரண்ட்ஸும் தான். அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சால் அந்த டேலண்ட்டை எப்படி வளர்த்தலாம் அப்படிங்கிறத வந்து அந்த மற்ற சுற்றி இருக்கிற அவங்களுடைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் குறைச்சி அவங்கள அந்த ஒரு டேலண்ட்டில் வந்து வளர வைக்கலாம். சில கிளைண்ட்ஸில் வந்து என்ன நடக்கும்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப வெரி பார்டர் லைன் ஆர் மைல்டு ஆர்டிஸ்டிக்காக இருக்கும். அவங்க வந்து ரொம்ப பெரிய சிம்டம்ஸ் இருக்காது, ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த பிஹேவியர் தெரப்பி கொடுக்கறது மூலமாக அவங்கள கிராஜுவேட் பண்ணி நார்மல் கிட்ஸ் கூட அனுப்பவும் செஞ்சுருக்கோம். ஆனால் இது வந்து எந்த வகையிலையும் இதை வந்து நான் ஜென்ரலைஸ் பண்ண விரும்பல, ஆனால் ரொம்ப ரேர் சினாரியோவில் இதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்ல வரேன். ஆனால் ஏபிஏ தெரப்பி பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு லைஃப் லாங் தெரப்பி ஆர் அட்லீஸ்ட் அன்டில் அமெரிக்கன் கம்பெனிஸ் ப்ரொவைட் பண்ணுற இது வந்து 18 இயர்ஸ் வரைக்குமாவது இந்த ஏபிஏ தெரப்பி ஆன்கோயிங்காக போயிட்டுருக்கோம். இந்த நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் யூடியூப்பில் அண்ட் இன்ஸ்டாகிராமில் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதை பற்றி தொடர்ந்து பேசலாம். எல்லாருக்கும் நன்றி. ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே.